அப்பாவோட சமூகத்தில் கூடுகிறது எப்பவுமே சந்தோஷம்தான். சங்கீதம் 122 சங்கீதத்தில் சொல்வது போல், இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் என்னை கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தாவீது சொல்கிறார். ஸோ இப்பொழுது கூட இந்த மதிய வேளையில் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கலாமா? எல்லா கரங்களையும் தட்டி சேர்ந்து பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா,
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே, அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவரே, அகமதில் மகிழ்ந்திடுமே துதியினில் புகழ்ந்திடுமே. ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் மாத்திரமே
மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரர் நிறைந்தவராக இருக்கிறார். உன்னத தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை உணர்ந்து இந்த மதிய வேளையில் அவருடைய நாமம் மேலான நாமம், உயர்ந்த நாமம், அந்த நாமத்தை உணர்ந்து கொஞ்ச நேரம் அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே உயர்ந்தவரே மை துதிக்கிறோம், சிறந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இந்த நாமத்தை உணர்ந்து கொஞ்ச நேரம் உங்களுடைய சொந்த குரலால் அவரை துதிக்கலாமா? அவருடைய நாமத்தை உணர்ந்து சொந்த குரலில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் எல்லாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே குரலாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். நீங்க பாடுங்க. உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
பாடுவேன் பாடுவோம். அவர் நாமம் மாத்திரம் உயரணும், உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே நாம் சேர்ந்து. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் 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 வாழ்கவே. அவர் நாமமே அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டே சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு உயர்ந்த நாமம். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். உங்களுடைய வியாதிகளுக்கு ஒரு நாமம் உண்டு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நாமம் உண்டு, உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரு நாமம் உண்டு. ஆனால் அது எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் மறந்து எல்லா நோய்கள், வியாதிகள், வேதனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், எனக்கு தெரியாது எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தில் உயர்த்தும் பொழுது அதெல்லாம் மாறிவிடும். உண்மையாய் உணர்ந்து அவர் நாமத்தை உயர்த்தி இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம்.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நாமத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுவோமா? நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியாக நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கொஞ்ச நேரம் சொந்த வார்த்தைகளை சொல்லி, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. அவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் அறிக்கையிடும் நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தின் மேல் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் கூட கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த சூழல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள நாமமாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய முன்பாக நாங்கள் ஆண்டவரே பண்ணுகிறோம் அப்பா, பணிகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் உயரணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உயரணும் கர்த்தாவே. நாங்கள் சிறுகணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் தந்த ஆண்டவரே இந்த ஜீவனுக்காக நன்றி, இந்த சுகத்துக்காக நன்றி, இந்த பலனுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உமக்காக நாங்கள் ஓட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்பின் சத்தத்தோட கடைசியாக நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த மத்தியான நேரத்திலே அவரை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே, எந்த நிலைமையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலான ஒரே நாமம் இயேசுவின் நாமம். வேதம் சொல்லுகிறது, அந்த நாமத்திற்கு மேலே ஒரு நாமமே இல்லை என்று சொல்லி, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல நன்மைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கொடுக்கிற அசைவாடினதற்காக நன்றி. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே
ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Please be seated. Greetings to you. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பீட்டர்பரோ தமிழ் சபைக்கு கடந்து வந்த ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த மத்தியான நேர ஆராதனைக்கு எல்லாரும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க, உற்சாகமாக இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். உற்சாகமாக இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். நம்ம ஜோயல் வந்துட்டு வேல்ஸ் பகுதியிலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. இந்த நாளிலே ஆராதனை அவர் நடத்துகிறார். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அவர் யாருன்னு சொன்னால், நம்ம ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு நம்ம பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களுடைய மகன் ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தார். அவங்க மகன் வேல்ஸில் படிக்கிறாரு, நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர்களை நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். இந்த நாளிலே நம் மத்தியிலே புதிதாக ஜென்சி சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்கள், சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட இப்போ ஏகபட்சம் 1 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இந்த பீட்டர்பரோ சபைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கண்ட்ரிக்கு வந்து 2 வருஷம். பிரைட்டனில் இருக்கீங்களா நீங்கள்? பாஸ்டனில் இருக்கிறாங்க. அங்கேருந்து 1 ஹவர் ட்ரைவ் பண்ணி இந்த ஆராதனைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்தியாவை கோயம்புத்தூர் பகுதியிலே சேர்ந்தவர்கள். இங்கே வந்து நர்ஸாக அவர்கள் வேலை செய்கிறார்கள் பாஸ்டன் பகுதியிலே. தொடர்ந்து அவர்களுக்காக, அவர்கள் வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வேறு சபைக்கு நீங்கள் கடந்து போவதெல்லாம் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் கடந்து வாருங்க. கர்த்தருடைய நாமத்தை நம்ம இப்போ தான் நாங்கள் இந்த சபையை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். துவங்கி 1 மாதம் ஆகியிருக்கிறது. அதனால் இன்னும் வருகிறதான நாட்களிலே இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த சபையை கொண்டு செய்ய போகிறார். தொடர்ந்து கடந்து வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை ஒன்றாய் நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, எனி நியூ ஃபேஸஸ் டுடே? டேவிட் பிரதர் இருக்காங்க. இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவர் பஸ்ஸு பிடிச்சு நடந்து வந்து 1 மணி நேரம்லாம் நடந்து சர்ச்சுக்கு வராரு. அவர்களையும் அந்த வாஞ்சைக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி அருமையான மகனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். பிரைஸ் லார்ட். ஜோசப் பிரதர் அண்ட் ஷாரன் சிஸ்டர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களை இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட். வாங்க. கார்த்திக் பிரதீன் தென்மொழி சிஸ்டரி நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட். வெல்கம். பிரைஸ் காட். ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளோடு கூட நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை நன்மையாய் நடத்தி வருகிறார். ஆமென். அதனால் இந்த மாதத்தில் நம்மளுடைய சபையில் இருக்கிறதான சில காரியங்கள் வருகிற 26ஆம் தேதி சில அறிவித்தல்கள். 26ஆம் தேதி நம்ம முன்பாகவே இருப்பது போல் நம்முடைய சபையிலே ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற இருக்கிறது. பீட்டர்பரோவும் கேம்பிரிட்ஜ் சபையும் சேர்ந்து நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் டே நம்ம செய்ய போகிறோம். அதனால் 26ஆம் தேதி நார்த் ஸ்டாப் பகுதியிலே நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டே நடைபெறும். காலையிலே 9:30 மணிக்கு 9:30 நம்ம ஸ்போர்ட்ஸ் டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1:30 to 2க்குள்ளே லஞ்சோட நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் டேவை நம்ம முடிப்போம். அதனால் எல்லாரும், பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை எல்லாருக்கும் இதில் இருக்கிறதான ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஹோலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதனால் இது எல்லாரையும் பங்கு பெறும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கடந்து வாருங்க. டிரான்ஸ்போர்ட் தேவை யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முன்பாகவே நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும். ஸோ 26 த கம்மிங் மண்டே, நாளைக்கு இல்லை, த ஃபாலோயிங் மண்டே நார்த் ஸ்டாப் பகுதியிலே இங்கிருந்து இன்னொரு 15 to 20 minutes டிரைவ் உங்களுக்கு டுவர்ட்ஸ் கேம்பிரிட்ஜ் வந்து பங்கு பெறுங்கள். வில் ஹாவ் அ குட் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அது மட்டுமல்ல, எல்லா வாரமும் திங்கட்கிழமை டியூஸ்டே நம்மளுடைய மென்ஸ் ப்ரேயர் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம நடத்தி வருகிறோம். வெனஸ்டே விமென்ஸ் ப்ரேயர் நாம் நடத்துகிறோம். ஸோ அதனால் யாராவது ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணி விட்றேன். எல்லா வாரமும் சாயங்காலம் 9 மணிலேருந்து 9:30 மணி வரை விமென்ஸ் ப்ரேயர் நடக்கிறது. 9:30 மணியிலிருந்து 10 மணி வரை அரை மணி நேரம், அதாவது ஒரு ஜெப குறிப்புகளை ஒருவருக்கொருவர் அவர்கள் கொடுப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபத்தை செய்து அரை மணி நேரம் அந்த ப்ரேயர் நடக்கும்.
ஸோ முடிந்தவர்கள் அந்த ப்ரேயரிலே பங்கு பெறும்படியாய் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புதன்கிழமை நமக்கு யூத் ஃபெலோஷிப் நடக்கிறது. 2 வாரம் நேரடியாக நாங்கள் சந்தித்து அந்த ஃபெலோஷிப்பை நடத்துகிறோம். 2 வாரம் ஆன்லைன் மூலமாய் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அதனால ஜென்சி சிஸ்டர், இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட், யூ கேன் லெட் அஸ் நோ. உங்களை நாங்கள் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஆலன் பிரதர் இங்கே இருக்கிறாரு. யூ கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் தட் யூத் ஃபெலோஷிப், ரைட்? அண்ட் ஆல்சோ டேவிட் பிரதர், நீங்களும் அந்த யூத் ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா மாதத்தின் முதல் வாரத்திலே நம்மளுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும் கேம்பிரிட்ஜ் பகுதியிலே. அதற்கும் இன்னும் வருகிறதான நாட்களிலே நம்ம பார்க்கலாம் எப்படி பீட்டர்பரோவிலே செய்யலாம் என்று சொல்லி. அதனால் எல்லா மாதத்தின் முதல் வாரத்தில் சனிக்கிழமை நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும். அதுக்கும் நீங்கள் கேம்பிரிட்ஜிலே வந்து நீங்கள் பங்கு பெற முடிந்தால் வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். பிரைஸ் காட். இந்த வாரத்தில் யாராவது பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறீங்களா? எனி ஒன் செலிப்ரேட்டிங் பர்த்டே ஆர் ஆனிவர்சரி திஸ் வீக்? Anyone? No. Okay. சரி, பிறந்த நாள், திருமண நாள் யாரும் கொண்டாடலன்னு சொன்னால், இப்பொழுது நம்ம முக்கியமான ஒரு நேரத்துக்கு நம்ம கடந்து போக போகிறோம். என்ன நேரம்? வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கென்று கொடுக்கிறதான ஒரு நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோம். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று உங்கள் காணிக்கைகளையும் தசம்பாகளையும் நீங்கள் கரங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய விசுவாசத்தின் அறிக்கையை நாம் செய்கிறோம். பெதஸ்தா சபையிலே புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுக்கிறோம். விசுவாச அறிக்கை என்று சொன்னால், நாம் சபையிலே நாம் விசுவாசிக்கிறதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இது வேதத்தின்படியும் இது உண்மை. என்னன்னு சொன்னால், நாவின் அதிகாரத்தில் என்ன உண்டு? ஜீவன். சொல்லுங்களேன். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டு. ஸோ அதனால் நாம் நாவை திறந்து நாம் இந்த விசுவாசத்தின் அறிக்கையை நாம் செய்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை நம்ம மாறும். அதனால் என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் உங்கள் காணிக்கைகளையும் தசமங்களையும் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு முதலாவது தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் பிற்பாடு தமிழ்லையும் நாம் இந்த காணிக்கை அறிக்கை, விசுவாசத்தின் அறிக்கையை நாம் செய்யலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். Give and it shall be given unto you, good measure, pressed down and shaken together and running over. Men shall give into my bosom. For with the same measure I measure, it shall be measured to me again. My God will open the windows of heaven upon me, my family, and on my descendants. I'm sowing this offering, my tithe, believing that you will increase my wealth, and I expect a big harvest. Amen. தமிழில் சொல்லலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கு அளக்கப்படும். என் தேவன் வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சந்ததியாரின் மேல் ஐஸ்வர்யத்தை பெருக செய்வீர் என்று விசுவாசித்து இந்த காணிக்கையை, தசம பாகத்தை நான் விதைக்கிறேன். ஒரு பெரிய அறுவடையை எதிர்பார்க்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ப்ளீஸ் பி சீட்டட். இப்பொழுது மகிமா முன்பாக கடந்து வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது தேவநாம மகிமைக்காக காணிக்கைகளின் தசம பாகத்தை நாம் செலுத்தலாம். Fails me all my days. I've been held in your hands from the moment that I wake up until I lay my head. Oh, I will sing of the goodness of God, 'cause all my life you have been faithful, and all my life you have been so
You have led me through the fire and darkest night. You are close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. Your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, surrendered now. I give you everything. Your goodness is running after me. And all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I will sing of the goodness of God. தென்மொழி சிஸ்டர் முன்பாக கடந்து வந்து கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தசமத்துக்காக அவங்களை ஜெபிப்பார்கள். இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதோடு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் ஆசீர்வதியும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன் இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதைத்ததை நூறத்தனையாக தகப்பன் அறுக்க கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எல்லாம் செய்தி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு உயர்வை கொண்டு வருவார். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுக்கு ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள், பரிபூர்ண சுகம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். காரணம் என்ன? இயேசு எல்லா வியாதியும் அவர் எடுத்துட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இயேசு எல்லா தரித்திரத்தையும் இயேசு எடுத்தது உண்மை என்றால், 1 செகண்ட், இயேசு எல்லா தரித்திரத்தையும் எடுத்தது உண்மை என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக தானே இருக்க வேண்டும். இயேசு எல்லா நோய்களையும் அவருக்கு மேலே இருந்துன்னா நாம் அதை உண்மையாக அங்கீகரித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை அனுமதிக்கக்கூடாது. நாம் வியாதியை அனுமதிக்கிறோம் என்றால் நாம் இயேசு என்னுடைய அனைத்து நோய்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ உண்மையான தேவனுடைய திட்டம் என்ன? உங்களை மீட்டுக்கொள்வது தான் அவருடைய திட்டம். ஆமேன். ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதை அந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? புலம்பல் 3:22-23.
நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதுக்கு அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அப்போ காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ காலைதோறும் எப்படி புதிதாக இருக்கிறது? அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், காலை நேரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது அப்படின்னா என்னதுனே புரியாமலே இருக்கிறோம். ஏதோ கிருபைன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே ஒரு கிருபை புதிதாக இருக்குது என்றால் கிருபை என்பது வேறு ஒன்றுமல்ல, உங்களுடைய தேவைக்கான பதில் தான் கிருபை. உங்களுடைய வியாதிகளுக்கு தேவையான சுகம்தான் கிருபை. உங்களுடைய தரித்திரத்திற்கு தேவையான ஐஸ்வர்யம்தான் கிருபை. இயல்பாக நாம் தகுதியற்றவர்கள், நாம் வியாதியில் தான் இருக்கக்கூடியவர்கள், நாம் தரித்திரத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இயேசு என்ன பண்ணாங்க, நமக்காக வந்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டாங்க. நம்முடைய அதுதான் கிருபை. அப்போ நமக்கு ஒரு சுகம் வருதுன்னா அதுதான் கிருபை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை அடைகிறீர்கள் என்றால் அது ஒரு கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருதுன்னா அது ஒரு கிருபை. சமாதானம் வருவது ஒரு கிருபை. நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வது ஒரு கிருபை. உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லாமும் ஆசீர்வாதமாக இருப்பதும் ஒரு கிருபை. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பதும் ஒரு கிருபை. அப்போது காலைதோறும் அப்போ உண்மையாகவே என்ன இருக்குது, காலையில் எழுந்தோன்னா கிருபை ரெடியாக இருக்குன்னா இன்றைக்கி எனக்கு என்ன பரிசு காத்திருக்குது, எனக்கு என்ன விடுதலை காத்திருக்குது, நான் அடுத்தது எங்கே உயர போகிறேன், எனக்கு எந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம் காத்திருக்குது, எந்த விதத்தில் எனக்கு சமாதானம் காத்திருக்குது, எந்த விதத்தில் எனக்கு ஒரு சரீர குணம் காத்திருக்குது என்று நாம் காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு தயாராக இருக்கின்றது. ஆமீன். ஆனால் இப்போ நம்ம ஒரு கிறிஸ்மஸ் இது பார்க்குறோம். இப்போ கிறிஸ்மஸ் பரிசு என்றால் நம்ம என்ன பார்க்குறோம், 25ஆம் தேதி டிசம்பர் நம்ம எல்லாருக்கும் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கிது. நம்ம நண்பர்கள் கொடுக்குறாங்க, வேறு என்ன உறவினர்கள் கொடுக்குறாங்க, எல்லோரும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்போது கிறிஸ்மஸ் அன்று நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நமக்கு இன்றைக்கி ஒரு புது கிஃப்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, யாரும் எனக்கு பரிசு தர்றாங்க, புதுசாக ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, அதை நாம் திறக்க வேண்டும், அது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே அது என்ன பரிசாக இருக்கும் எல்லாம் திறந்து பார்த்து நம்ம அதை எடுத்து நாம் சந்தோஷப்படுகின்றோம். ஆமீன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு உங்களுக்கு அனுதினமும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு தான் சொல்கிறாங்க. இந்த வசனமே அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் அல்ல, நீங்கள் அனுதினமும் கிறிஸ்மஸ். மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வருடம் 25ஆம் தேதிக்கு கிறிஸ்மஸ் வருதுன்னா இந்த வருடம் ஒரு பொருள் பரிசாக வருது, அடுத்த வருடமும் அநேக நேரத்தில் அதே விதமான பரிசு தான் வரும். அதே பரிசு தான் மறுபடியும் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாங்க, தேவன் என்ன சொல்கிறாங்க, காலையில் கிருபைகள் எப்படியா இருக்கும், புதிதாக இருக்கும், பழசு கிடையாது. அப்போ நீங்கள் நேற்று பெற்ற விடுதலை இன்றைக்கு இல்லை, நேற்று பெற்றதை விட அதிகமான மேல், நேற்று பெற்ற சமாதானத்தை விட மேலான சமாதானம், நேற்று பெற்ற எந்த விதமாக இருக்கணும். நீங்கள் நேற்று உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு உயர்வு எடுத்திருப்பீங்க, இன்றைக்கு அதை விட மேலே எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸில் நீங்கள் நேற்று ஒரு லாபம் வந்திருக்கும், இன்றைக்கு அதுக்கு மேலே நம்ம லாபம் பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு நாள் காலையிலையும் அனுதினமும் கிறிஸ்மஸ் தான் நமக்கு. ஆக்சுவலாக அனுதினமும் நமக்காக காலைதோறும் என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிருபை நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நம்மளுடைய விடுதலைக்கான, நம்மளுடைய தேவைக்கான எல்லாவற்றுக்காகவும் தேவன் நமக்காக அனுதினமும் காலைல ரெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் 99% பரிசுகளை நம்ம கிளைம் பண்ணாமலே இருக்கிறோம். தேவன் காலைல இதை எடுத்து வச்சுருக்காங்க, அதை எடுத்து வச்சுருக்காங்க, அவன் எப்படா கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்போ இவன் கேட்பான், எப்போ இவன் எதிர்பார்ப்பான், எப்போ விசுவாசிப்பான், அப்போ நான் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. உங்கள் பேரில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் பேரில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது, உங்கள் பேரில் ஒரு சுகம் இருக்குது. அது உங்களுக்காக தான் வச்சுருது, அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னே தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு நாள் காலைல. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை எடுத்துக்கொள்கிறதுக்கு தான் ஆட்களே காணும். அநேக நேரத்தில் என்ன அப்படின்னா, இது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு தெரியலை. எனக்கு காலைல தேவன் எனக்காக எல்லாமே வச்சு காத்துக்கொண்டே இருக்காங்க. அனுதினமும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கான தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி கொண்டாடணும்னு நமக்கு ரிசீவ் பண்ணணும்னு தெரில, அது எப்படி எடுக்கணும்னு தெரில. இன்றைக்கி அதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அனுதினமும் நம்மளுக்கு தேவன் தருகின்ற கிருபையை
நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். அதை சுதந்திரித்து கொண்டு நாம் அதை அங்கீகரிக்கும் பொழுது தான் இயேசு நமக்காக மரித்தார் என்பதை நாம் அங்கீகரிக்கின்றோம். நாம் எப்பொழுது வேண்டாம் என்று சொல்கின்றோமோ அப்போ இயேசு எனக்காக மரித்தது வீண் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ உண்மையாக நாம் அதை அங்கீகரித்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இயேசுவின் முகத்தில் ஒரு பிரகாசம் வருகின்றது. ஆமென். இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்த்துடலாம். எப்படி நாம் இந்த பரிசை பெற்றுக்கொள்வது, எப்படி நமக்காக அனுதினம் வைத்த கிருபையை பெற்றுக்கொள்வது என்று நம்ம பார்க்கலாம். முதலாவது ரோமர் 10:17 வாசிக்கலாமா? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். போதும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். போதும். அப்போ என்னது விசுவாசம்? முதல் வார்த்தை என்னது? விசுவாசம். அதுதான் நான் கேள்வி கேட்பேன். முதல் என்னது? விசுவாசம். அப்போ தேவனிடத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் பரலோகத்துக்கு ஒரு கரன்சி இருக்குது. இப்போ நம்ம கடைக்கு போகும்போது நம்ம காசு கொடுத்தா நம்மளுக்கு பொருள் கிடைக்கிது. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நமக்கு இங்கே கடையில் போய் நம்ம காசு கொடுத்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. பரலோகத்துக்கும் நமக்கு ஒரு கரன்சி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது தான் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதே பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எத்தகைய அளவு விசுவாசம் இருக்குதோ, இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு 10 பவுண்டு கொண்டு போகிறோம் அப்படின்னா 10 பவுண்டுக்குரிய பொருள் மாத்திரம்தான் நீங்கள் வாங்க முடியும். அப்படி தானே? அதே போல் தான் உங்கள் விசுவாசம். நீங்கள் 10 பவுண்டுக்கு அளவுக்குள்ளே விசுவாசம் கொண்டு போனால் 10 பவுண்டு அளவுக்குள்ளே ஆசீர்வாதம் தான் வாங்க முடியும். 100 பவுண்டுக்குள்ளே 100 பவுண்டு கொண்டு போனால் 100 பவுண்டுக்குள்ளே நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்வது போல் விசுவாசத்தில் 100 பவுண்டுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு போனால் நீங்கள் 100 பவுண்டுக்குள்ளே விசுவாசத்தை பெற முடியும். அப்போ எவ்வளவு உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் சிறிய விசுவாசம் இருந்தால் நீங்கள் சிறியவைகளை பெற்றுக்கொள்ளலாம். பெரிய விசுவாசம் இருந்தால் நீங்கள் பெரியவைகளை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு நாளைக்கு எனக்கு சம்பளத்தில் எனக்கு ஒரு 10 பவுண்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் விசுவாசிங்கன்னா அவ்வளோதான் கிடைக்கும். எனக்கு விசுவாசத்தின் படி கிடையாது. நீங்கள் தேவன் நீ பார்க்குற தூரம் அளவும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ நடந்து திரிகிற இடம் எல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். நீங்கள் ஒரு படி மட்டும் நடந்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கொஞ்சம் தான் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் அதிகமாக விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன். அப்போ முதலானது எது தேவை அதை பெற்றுக்கொள்வதற்கு? விசுவாசம். விசுவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அனுதினமும் காலையில் உங்களுக்கு தயார் பண்ணி வைத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம் தெரியுது. இப்போது விசுவாசம் நான் எங்கே போய் பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசம் என்ன எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கன்னா ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் நம்ம இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசம் கேள்வினாலே வரும். ஃபெய்த் கம்ஸ். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெய்த் கம்ஸ். விசுவாசம் வரும். எளிதாக நாம் வர வைக்கலாம். இப்போ விசுவாசம் என்றால் நம்மளுக்கு இன்னொரு கேள்வி வரும். இப்போ நம்ம முதல்ல கிருபைனா பார்த்தது போல் இப்போ விசுவாசம்னா மறுபடியும் கேள்வி வரும். அப்படி நான் எதை விசுவாசிப்பது? என் வாழ்க்கையில் நிறைய சும்மா விசுவாசிப்பதுன்னா ஓகே, நான் முழிப்பேன், நான் நடப்பேன், தூங்குவேன், அதுங்கிறது விசுவாசமாக? இப்போ விசுவாசத்துக்கான எடுத்துக்காட்டு ஒன்று வேணும்ல. இப்போ வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா வேதத்தில் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டு தான் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்குது. வேதமே நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், மெனு நம்ம கடைக்கு போகிறோம், ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா மெனு இருக்குது. இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது. அதேமாதிரி தான் நம்மளுக்கு பைபிள் என்ன எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு இத்தகைய விசுவாசம் இருக்குது, நீங்கள் இதில் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு தான் வேதத்தில் அத்தனை சம்பவங்கள் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்களா விசுவாசத்துக்கு? ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தான். விசுவாசத்தினால் வருகின்ற செய்கைகள். இப்போது யோசுவா பார்க்கும்போது சூரியனை நிறுத்துகின்றான். அது எப்படி நிறுத்துகிறான்? விசுவாசத்தினால் நிறுத்துகிறான். அதேமாதிரி மரித்தவர்கள் உயிர் தெழுதுகின்றாங்க. அது எப்படி? விசுவாசத்தினால. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாதிகள் மறையுது. அது எப்படி? விசுவாசத்தினால. எரிகோ மதில் இருக்குது. ஒரு நம்ம கையை வச்சு தள்ளினா கூட ஒரு மதில், சின்ன மதில் கூட நம்ம தள்ள கஷ்டம். அவங்க பாடினாங்க, 7 நாள் சுற்றி வந்தாங்க, ஆனால் கீழே விழுந்துச்சு. இது என்னது? விசுவாசம். அப்போ ஒவ்வொரு மெனு, அப்போ பைபிளில் உள்ள மெனு என்ன அப்படின்னா
நீங்கள் எரியோ மலையை உடைப்பது ஒரு விசுவாசம், மலையை அகற்றுவது விசுவாசம், புயலை நிறுத்துவது விசுவாசம், மரித்தோரை எழுப்புவது விசுவாசம், அப்படிங்கிற பல விசுவாசங்கள், வியாதிகள் மாறுவது விசுவாசம். அப்போ இதெல்லாம் மெனு நம்முடைய மெனுவில் கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே இத்தனை மெனு நம்ம கையில் இருக்குது. இப்போது கடையில் போனால் இல்லை நிறைய விஷயங்கள் பொருள் இல்லை கிஃப்ட்டு நம்ம வாங்கும்போது கூட இப்போ கொடுக்கிறவர்கள் நான் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தான் கொடுக்க வேண்டிய அநேக நேரத்தில் அப்படி தான் பண்ணுறோம். ஆனால் பைபிளில் மட்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதில்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கொள். அது அப்படி தான் பைபிள் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ மெனு கொடுத்துட்டு எது வேணாலும் எடுத்துக்கோ. இயேசு ஒருபடி மேலே வந்து சொல்கிறாங்க, நான் இத்தனை வருடங்கள் செய்ததை காட்டிலும் இனி வருகிறவர்கள் அதிகமாக செய்வார்கள் என்று சொன்னாங்க. கரெக்டு தானே? அப்போ மெனு என்னது, ஒவ்வொரு அனுதினமும் காலைல பரிசு என்னது, நீங்கள் நான் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு மரித்தோரை உயிர்த்தலை வைத்தேன் அப்படின்னா நம்ம 30 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம உயிர்த்தலை வைக்கலாம். மரித்தோர்களை உயிர்த்தலை வைங்கள்னு தான் இருக்குது தவிர இத்தனை நாட்கள்னு ஒரு இதுவுமே கிடையாது. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிற தேவன் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உலர்ந்த எலும்புகள்லாம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10, 20, 30 வருஷம் ஆயிருக்கும். அப்போ உண்மையாக அந்த வசனம் உண்மையாக நடக்கணும் அப்படின்னா உண்மையாக உலர்ந்த எலும்புகளில் இருக்கிறவர்கள் படையும் பொழுது தான் அந்த வசனம் உண்மை என்றது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அப்போ இது எல்லாமே நமக்கு தேவன் அனுதினமும் காலையில் வைத்திருக்கிற பரிசு. அப்போ முதலாவது என்னது, நம்ம பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம். இரண்டாவது விசுவாசம் வரும். விசுவாசம் தேவைப்பட்டுச்சுன்னா வர வைக்கலாம். அது எவ்வளோ பெரிய விசுவாசத்தையும் வர வைக்கலாம். அதான் பைபிளில் மெனு இருக்குது. நீங்கள் எத்தைய விசுவாசத்தை உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வர வைத்துக்கொள்ளலாம். ஆமீன். இப்போது அது விசுவாசம். அதுக்கு 3வது வார்த்தை என்ன வருது, விசுவாசம் எதனால் வரும். இப்போ கேள்வி என்ன வருது, எப்படி விசுவாசத்தை வர வைக்கலாம்? ஏன் நம்மளுக்கு அனுதினம் இது வரணும், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் நான் லிஸ்ட்டு வச்சுட்டேன், பைபிள் ஃபுல்லாக விசுவாசம் பட்டியல் இருக்குது, எனக்கு மெனு இருக்குது, நான் ஆர்டர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு தான். அது எத்தனை வேணுமென்றாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்கொள்ளலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி வளர்த்துக்கொள்ளலாம், இதுதான் திறவுகோல். வேதத்தின் திறவுகோலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமாக ஒன்று கற்றுக்க வேண்டும் என்றால் நான் இதுதான் சொல்வேன். இதுதான் உங்களுடைய அனைத்து ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல். அப்போது எதனால் வரும், அந்த வசனத்தை அப்படி போட்டுடலாம். விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ கேள்வினா என்னது, கேட்பது, வசனத்தை கேட்பது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். நம்ம கேட்பது. இப்போ நீங்கள் கேட்கின்றதை வைத்து தான் உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கேட்கவில்லை என்றால் விசுவாசத்தை அதிகரித்து கொள்ள முடியாது. இப்போ நம்மளுக்கு மெனு தெரியும். எனக்கு இப்போது சுகம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், நான் வளரணும், நான் முன்னேறணும் அப்படிங்கிற மெனு இருக்குது கையில். ஆனால் இப்போ இந்த விசுவாசத்தை வர வைக்கணும். அது எப்படி வர வைக்க முடியும், எப்படி வர முடியும்? கேள்வியினால் தான் வர வைக்க முடியும். இப்போ நீங்கள் எனக்கு தலைவலி தேவன் மாற்றுவார், தலைவலியை மாற்றுவார் அப்படிங்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு எத்தகைய விசுவாசம் இருக்கும்? தலைவலியை மாற்றுவதற்கான விசுவாசம் இருக்கும். தேவன் உங்களுடைய துன்பத்தை மாற்றுவார்ங்கிற செய்திகளை கேட்டால் எத்தகைய விசுவாசம் இருக்கும்? துன்பத்தை மாற்றுவார் தான் விசுவாசம் இருக்கும். என்றைக்காவது மரித்தவர்களை உயிர்த்தெழுவது எப்படி அப்படின்னு செய்தி கேட்டிருக்கீங்களா? இப்போ ஏன் நடக்கவில்லை, மரித்தெழுது நடக்கவில்லை, யாருமே புயலையும் அதட்டவில்லை, ஒன்றுமே நடக்காத காரணம் என்ன? நம்ம ஒரு நாளாவது அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டிருக்கிறோமா? நம்ம எத்தகைய செய்திகளை கேட்கின்றோமோ அவ்வாறு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை 5 வருடத்துக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறது எளிதாக சொல்லிடலாம். நீங்கள் எத்தகைய செய்திகளை கேட்கிறீர்கள் அல்லது செய்திகளை கேட்கிறீர்களா இல்லையா என்பதை வைத்து 5 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது வார்த்தை என்பது விதை என்று பார்க்குறோம். நம்ம போன முறை பார்த்தோம், வார்த்தை என்பது என்னது, விதையாக இருக்குது. அப்போ விதை, அப்போ மாங்காய் தரையில் போட்டாச்சுன்னா என்ன கனி வரும்? மாங்கனி. பலா அந்த இது போட்டாச்சுன்னா என்ன கனி வரும்? பலாக்கனி வரும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் கனியாக பெற்றுக்கொள்ள போகிறது. இன்றைக்கு உங்களுடைய மனதில் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்பதை வைத்து தான் நீங்கள் 5 வருடத்துக்கு பிறகு அல்லது 1 வருடத்துக்கு பிறகு 2 வருடத்துக்கு பிறகு நீங்கள் எத்தகைய கனிகளை கொடுப்பீர்கள் என்பதில் இருக்கின்றது. அப்போது நீங்கள் முக்கியமாக பார்த்து கொள்வது என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தகைய செய்திகளை கேட்கின்றீர்கள், எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பாடுகள் தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற செய்திகளை கேட்பீர்கள் என்றால் 5 வருடத்துக்கு அப்புறம் நம்ம சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக பாடுகளும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம போன வாட்டி தான் நம்ம பார்த்தோம் என்னது, உலகத்து வாழ்க்கையை விட கிறிஸ்தவ வாழ்க்கை இலகு. அது இயேசுவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுது? என்னுடைய நுகம்
மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போது மை லைஃப் இஸ் ஈஸி கம்பேர்ட் டு த வேர்ல்ட்லி பீப்புள் அப்படின்னு தான் இயேசுவே சொல்கிறாங்க. நீ என்னை சார்ந்து வந்தியன்னா உலகத்து ஜனங்களை பார்க்கலும் உன்னுடைய வாழ்க்கை ஈஸியாக தான் இருக்கும். உலகத்து ஜனங்களை பார்க்கலும் என்னுடைய சுமை கம்மியாக தான் இருக்கும். உலகத்து ஜனங்களை பார்க்கணும் என்னுடைய நுகம் மெதுவாக தான் இருக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் இத்தகைய செய்திகளை கேட்கும் பொழுது 5 வருடத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை? இன்னும் வளரும். இன்னும் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் கனிகளாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்போ முதலாவது என்னது? இப்போது அனுதினமும் காலையில் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் விசுவாசம். 2வது விசுவாசம் வரும். 3வது விசுவாசம் கேள்வியினால் வரும். ஓகே, முதலாவது விசுவாசம், 2வது விசுவாசம் வரும், விசுவாசத்தை வர வைக்கலாம். அது 3வது என்னன்னா விசுவாசத்தை நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதின் அடிப்படையில் தான் உங்களுடைய விசுவாசம் அமையும். அப்போ நீங்கள் கேட்டு கொண்டிருப்பதுதான் முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. இப்போ கடைசியாக மறுபடியும் அந்த கடைசி பகுதியை வாசிச்சிடலாமா? தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவனின் வசனத்தினால் வரும். அது எப்படி வரும்? அப்போ இதை மூலமொழியில் இதில் பார்க்கும்போது கிறிஸ்டோஸ்னு போட்டுருக்காங்க. அப்படி கிறிஸ்டோஸ்னால் கிரைஸ்ட், இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக நம்மளுக்கு அந்த விசுவாசம் வரும் என்று பார்க்கலாம். அப்போ இதில் முக்கியமான ஒன்று இருக்குது. இப்போ அநேக நேரத்தில் இப்போ நம்மளுக்கு ஓகே நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் நம்ம எல்லாவற்றையும் கேட்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஆன்லைனில் தான் நிறைய செய்தி இருக்குது. நான் சும்மா போய் ஏதாவது ஒரு இதை ஆன் பண்ணிவிட்டு நான் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உண்மையாகவே நாம் எந்த செய்தி வேணாலும் கேட்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் இப்போ நம்ம வாசிக்கலாம். யோவான் 1:17 வாசிக்கலாமா? இதுதான் இதோட திருப்பு முனை. இதுதான் இது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் எத்தகைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று இருக்குது. இப்போ எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இப்போ நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின. இப்போ சத்தியம் எந்த சைடில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியம் யார் பக்கத்தில் இருக்குது? மோசே பக்கத்தில் இருக்குதா, இயேசு பக்கத்தில் இருக்குதா? இயேசு பக்கத்தில் இருக்குது. தெளிவாக பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது, ஆனால் சத்தியம் யார் மூலமாக வந்தது? இயேசுவின் மூலம். நியாயப்பிரமாணம் மோசே. அப்போ உண்மையாக பார்க்க நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக நம்ம மோசையும் இயேசுவையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம், அப்படி என்ன பெரிய விஷயம், அதில் என்ன வித்தியாசம்? உண்மையாக நம்ம வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பவுலி நிருபங்களை வாசிக்கும் போது ரோமராக இருக்கலாம், கலாத்தியர், இந்த சுவிசேஷத்தை தவிர இன்னொரு சுவிசேஷத்தில் நீங்கள் பேசவும் கூடாது கேட்கவும் கூடாதுன்னு போட்டுருக்காங்க. கேட்டால் சபிக்கப்படுவீர்கள்னு இருக்குது. அப்போ அது என்ன சுவிசேஷம் என்று பார்க்கும் பொழுது அதுதான் நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணம் என்று பார்க்கலாம். கலாத்தியர் 2:5 வரைக்கும் அது எந்த சுவிசேஷம் என்று விளக்குறாங்க. அது நியாயப்பிரமாணம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 3 பார்க்குறோம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் நியாயப்பிரமாணம். இப்போ மோசையை பார்க்குறோம். மோசையோட முதல் அற்புதம் என்னது? தண்ணீரை இரத்தமாக மாற்றியது, அங்கே மரணம் வந்தது. இயேசுவின் முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினா அங்கே ஜீவன் வந்தது. மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும்போது அவங்களுடைய மகிமை குன்றுகிறதாக இருந்தது. அதே ஆனால் இயேசு மலையிலேருந்து கீழே வரும்பொழுது மகிமை அதிகமாக இருந்தது. மோசே மலையிலேருந்து கீழே வரும்போது ஜனங்கள் அவரை விட்டு ஓடி சென்றார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் இயேசு மலையிலேருந்து கீழே இருந்து இறங்கும்போது ஜனங்கள் அவர் கிட்டே சென்று வந்தார்களை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3 பார்க்கலாம். என்னது? தேவன் அது நாம் நித்திய மகிமை உடையவர்கள். அது குன்றுகிற மகிமை, நாம் அதிகரிக்கிற மகிமை, நாம் எப்பொழுதுமே இருக்கிற மகிமை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் புஸ்தகங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது ரோமராக இருக்கட்டும், கலாத்தியராக இருக்கட்டும், நீங்கள் கொரிந்தியராக இருக்கட்டும், அங்கே ஃபுல் கம்பேரிசன் என்ன இருக்குதுன்னா பவுலோட மெயின் கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணமும் சத்தியமும். ஏனென்றால் இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், இப்போ உண்மையாக மரணத்தின் ஊழியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி வரும். இப்போ மரணத்தின் ஊழியம் எங்கே இருக்குது? பைபிள் வேதத்தில் தான் மரணத்தின் ஊழியமாக இருக்குது. அதாவது வசனத்தை வைத்து கொல்லவும் செய்யலாம், ஜீவனும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. மரணத்துக்கு 2 கொரிந்தியர் 3 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:7 என்ன பண்ணுவோம்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், த மினிஸ்ட்ரி ஆஃப் டெத், ஆக்கினை தீர்க்கும் ஊழியம். அப்போ இதே எந்த பைபிளில் நம்ம ஜீவன் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே அவங்க ட்விஸ்ட்டை மாற்றியும் சொல்லலாம். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தையும் சொல்லலாம், ஆக்கினை தீர்க்கும் ஊழியத்தையும் சொல்லலாம். அதனால தான் நம்ம எதை கேட்கின்றோம் என்பது முக்கியமாக இருக்கின்றது. நாம் மரணத்தின் ஊழியத்தை கேட்டோம் என்றால் என்ன நடக்கும்? மரணம் தான் வரும். அதாவது நமக்கு பார்ப்பதற்கு மரணம், சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட ஒரு வகையான மரணம் தான். அந்த செல்லோட மரணம் தான் வியாதி. சமாதானம் இன்மையும் ஒரு மரணம் தான்.
துன்பமும் ஒரு மரணம் தான், கஷ்டம், வறுமை, வேதனை, இது எல்லாமே ஒரு ஒரு வகையான மரணம் தான். அது எப்படி வருது? நம்ம அநேக நேரத்தில் நாம் அறியாமல் நாம் இந்த ஆக்கினை தீர்க்கும் ஊழியத்தை நாம் கேட்கும் பொழுது நமக்கு மரணம் வருது. ஆனால் ஜீவனுக்கு சத்தியத்தை கேட்கும் பொழுது தான் எதை அறியும் பொழுது விடுதலை ஆவீர்கள்? எதை அறியும் பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள். அதில் கூட கேட்கிறது தான் வருது, அறியணும், கேட்கிறது. அப்போ சத்தியத்தை அறியும் பொழுது தான். இப்போ நான் அநேக நேரத்தில் நம்மளுக்கு விடுதலையாகவில்லையே, நான் வசனத்தை தான் படிச்சுட்டு இருக்கேன், வசனம் தானே கேட்டுருக்கேன் நம்ம நினைக்கலாம். ஆனால் எத்தகைய வசனத்தை கேட்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை கேட்கின்றோமா, அல்லது இயேசுவின் ஜீவ வசனத்தை கேட்கிறோமா, அல்லது சத்தியத்தை கேட்கின்றோம் என்பதில் தான் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான வித்தியாசம் என்ன? அதற்கும் இதுக்கு வித்தியாசம் என்ன? எபிரேயர் 8 பார்க்குறோம். இது அதாவது நியாயப்பிரமாணத்தில் பிழை இருக்குது என்று பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தில் பிழை இல்லாதிருந்தால் புதிய உடன்படிக்கைக்கு அவசியம் இராது என்று பார்க்குறோம். அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணம் என்று என்ன சொல்லுகின்றது? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய தகுதியின் அடிப்படையில் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று தான் நியாயப்பிரமாணம் சொல்கின்றது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறாங்க? உன்னுடைய தகுதியின் அடிப்படையில், ஏன்னா தகுதியுடன் ஒருவனாயும் இல்லை. ரோமர் 2 வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாயினும் இல்லை. நீதிமான் 3, ரோமர் 3 வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் ஒருவராயும் இல்லை. இப்போ தகுதியுடையவர்கள் ஒருவராயும் இல்லை. நாம் அந்த தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் நாம் அதை பெற முயற்சிக்கும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக முயற்சிக்கின்றோம். நான் ஆசீர்வதிக்கப்படுவது என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் ஆகிறேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை இது என்னோட பலம் அல்ல, கண்டிப்பாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். காரணம் என்ன? தேவன் உண்மை உள்ளவர் என்கின்ற அடிப்படையில், தேவன் உண்மை உள்ளவர் என்கின்ற அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவது தான் இயேசுவின் சத்தியம். நான் உண்மை உள்ளவன் என்ற அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவது அது நியாயப்பிரமாணமாக கருதப்படுகின்றது. இப்போ முக்கியமாக எப்படி நற்செயல்களை கொண்டு வர வேண்டியது என்று பார்க்கும் பொழுது, நாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் நற்செயல்களை கனிகளாக பிறப்பிக்கின்றோம். அது வேறு அல்ல, அது கனிகளாக காணப்படுகின்றது. அப்போ முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது சத்தியத்தை கேட்கணும். எத்தகைய செய்திகளை கேட்கணும்? சத்தியத்தின் செய்திகளை கேட்கும் பொழுதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது விடுதலை ஆகுவீர்கள். அப்போ முதலாவது என்னது? நம்ம அனுதினமும் காலைதோறும் அந்த கிருபை புதிதாக இருக்குது, அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இரண்டாவது என்ன வேணும்? விசுவாசம் வரும். மூன்றாவது விசுவாசம் கேள்வியினால் வரும். நான்காவது கேள்வி இயேசுவின் வசனத்தினால் வரும். இயேசுவின் வார்த்தையின் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த வரும். நான் ஆசீர்வதிக்கப்படுவது இயேசு எனக்கு சிலுவையில் அறைந்ததின் அடிப்படையில் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். இயேசு என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் நான் சுகமடைய போகிறேன். இயேசு என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டதினால்தான் நான் ஐஸ்வர்யமாக போகிறேன் என்று என்னுடைய பலத்தில் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பவுல் என்ன சொல்கிறாங்க? நான் அல்ல, கிறிஸ்து. பவுலே தெளிவாக சொல்கிறாங்க, நான் அல்ல, நானே கிடையாது. இது நீங்கள் நினைக்கலாம், நான் இத்தனை வருடங்கள் இவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய பலம்னு நினைக்கலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாங்க? நான் அல்ல, கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வசனத்தை அனைத்து எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது, அப்போது நம்முடைய பலத்தை நம்புகின்றோமா அல்லது தேவனுடைய பலத்தை நம்புகின்றோமா? நாம் தேவன் எனக்காக செய்ததினால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்வது தான் சத்தியம். நீங்கள் உங்களுடைய பலத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள் என்று சொல்வது நியாயப்பிரமாணம். ஆனால் நாம் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கின்றது? தேவன் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்வார். எப்படி மனம் மாறுறாங்க? நீங்கள் ஆக்கினை, நீ இது பண்ணால் தப்புன்னு ஆக்கினை தீர்ப்பதினால் மனம் மாறுவதில்லை ஒருவனும். வெளிப்பிரகாரமாக ஒருவன் மாறலாம், ஆனால் மன அளவில் ஒருவனும் மாற முடியாது. ஆனால் மன அளவில் ஒருவன் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு தான் ஒருவனை மாற்றும் என்று தான் வேதத்தில் நம்ம பார்க்கணும். ஆமென். ஓகே, இப்போ 4 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று விசுவாசம் வரும், அது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி இயேசுவின் வசனத்தினால் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். 4 விஷயம் பார்த்துட்டோம். இப்போ கடைசி, இதுதான் எல்லாவற்றிலையும் முக்கியமானது. இதோடு நம்ம முடிச்சுட போகிறோம். கடைசியாக இப்போ அதே வசனத்தை தான் மறுபடியும் அந்த வசனத்தை போட்டுடலாம். இப்போ அனுதினமும் நம்முடைய காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்குது. நாம் பெரிய பெரிய விசுவாசத்தை வர வைக்க வேண்டும், வர வைப்பதை நாம் காண வேண்டும். அப்படின்னு தான் தேவனுடைய திட்டமே அதுதான். இப்போது விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி, அந்த வசனத்தை டிஸ்பிளே. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனம் வரும். இதில் நம்ம விசுவாசம் கேள்வினால் வரும், அதுக்கப்புறம் கமான் போட்டு கேள்வின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? கேள்வி எத்தகைய கேள்வின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கோலன் போட்டிருந்தாச்சுன்னா அந்த ஒரு இதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். இது கமா. இப்போ இதில் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த மெசேஜ் ஹர்ட். இப்போ இதில் இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங்னு போட்டிருப்பாங்க. ஹியரிங் அண்ட் ஹியரிங். அப்போ அதில் விசுவாசம் கேள்வினா வரும், கேள்வி. அப்போ கேள்வின்னு மறுபடியும் போட்டுருங்க. அப்போது ஹியரிங் அண்ட் ஹியரிங். அநேக நேரத்தில் நினைக்கலாம், நான் இப்போ ஒரு வாட்டி இந்த ஒரு செய்தியை கேட்டேனே, இப்போ நீங்கள் ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டே இருக்கிறீங்க, ஓகே நான் கேட்டாச்சு, என்னோட கடமை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹியரிங் அண்ட் ஹியரிங். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் உங்களோட அந்த விசுவாசத்தை அதிகரித்து கொண்டே இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் அதிகமாக கேட்கின்றீர்களோ, நான் இதை ஒரு வாட்டி எனக்கு தான் இது தெரியுமே, இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியுமே அப்படிங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தான் இதனுடைய விசுவாசம் 30, 60, 100 கனி தரும். நீங்கள் இப்போது ஒரு விதையை தான் போட்டிருக்கீங்க, இப்போ விதைக்கு தண்ணி ஊற்றணும், அதை வளர வைக்கணும். அப்போ நீங்கள் இதை எவ்வளோ அதிகமாக தண்ணி ஊற்றுகிறீர்களோ அவ்வளோ அதிகமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வரும். அது எதில் எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எபிரேயர் 4:2 வாசிக்கலாமா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக அவங்க அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்கவில்லை என்று நம்ம பார்த்துருவோம். அது எதனால் அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாமா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஓகே. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இதில் உண்மையான முக்கியமான வார்த்தை என்ன பண்ண, அவர்கள் கேட்ட வசனம். தே ஹேர்டுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முறை கேட்டார்கள். இவர்கள் மறுபடியும் கேட்கல. தே ஹேர்ட் ஒன்ஸ். அவள் மறுபடியும் கேட்கும்போது தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்பொழுது தான் அவங்க அந்த கானானுக்கு பிரவேசிப்பதற்கான ஒரு உந்துதல் வரும், அந்த விசுவாசம் வரும். அப்போ அனுதினமும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறத பெற்றுக்கொள்வதற்கான நம்மளுக்கு ஒரு விசுவாசம் வரும். அப்போ உண்மையாக அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. நம்மளை இப்போ சுவிசேஷம் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி இப்போ கேட்டிருக்கீங்க. இப்போ இது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட இதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு 2, 3 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி, அதனால தான் நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அப்போ நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த விசுவாசம் வேணுமோ கண்டிப்பாக நிச்சயமாக வரும். நீங்கள் எத்தகைய விதைகளை விதைக்கிறீங்களோ அத்தகைய கனிகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு தேவன் அனுதினமும் காலைதோறும் அவருடைய கிருபை புதுசாக நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அது பெரிதாக இருக்கிறது. மலைகளை அகற்றுகின்ற விசுவாசமாக இருக்கின்றது. புயலை நிறுத்த விசுவாசமாக இருக்கின்றது. மரித்தவர்களை உயிர்த்தோடு எழுப்ப விசுவாசமாக இருக்கின்றது. வியாதிகளை மாற்றுகின்ற விசுவாசமாக இருக்கின்றது. இப்படி பல விசுவாசங்களாக இருக்குது. தேவன் வேதத்தில் அதை மெனுவாக எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னை காட்டிலும் பெரியவைகளை செய்வேன் என்று வேதத்தில் இருக்குது. அப்படி இதெல்லாம் உண்மையாகவே நீங்கள் அத்தகைய விதைகளை உங்களுடைய மனதில் விதைக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கும் பொழுது நிச்சயமாக சில வருடங்களில் 30, 60, 100 மடங்காக பெருகி நிச்சயமாக அதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்பில் ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக சுற்றுறோம்ப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விதைக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, அவர்கள் 30, 60, 100 அவங்க கனி கொடுக்கணும். அப்பா, அவருடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அப்பா, அவர்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம், பலத்தின் மேல் பலம், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை பெற உதவி செய்யுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், நீங்கள் சிலுவையில் எதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்களோ அது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவருடைய என்னென்ன ஏக்கங்கள், என்னென்ன விருப்பங்கள், என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அவர்களுடைய விசுவாசம் அதிகரிக்க உதவி செய்யுங்கப்பா. அவருடைய ஞானத்தை கொடுத்து அந்த செய்திகளை கேட்டு அதிகமாக கேட்டு எத்தகைய செய்திகளை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்டு சத்தியமே அவர்களை விடுதலையாக்கும் அப்பா. அவருடைய சத்தியத்தை கேட்டதினால் நிச்சயமாக விடுதலையாவது நிச்சயம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாறுதல் வரப்போகிறதுக்காக நன்றி. வியாதிகள் அவருடைய வாழ்க்கையில் மறைய போகிறதுக்காக நன்றி. கஷ்டங்கள் மாறப்போவதற்காக நன்றி. துன்பங்கள் மாறப்போவதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கை நடுப்பகல் சூரியனை போல் இன்னும் பிரகாசிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், இயேசு நாமம் மேலான நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், இயேசு நாமம்
மேலான நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷர்களுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷர்களுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷர்களுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம். உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். இயேசு நாமம் மேலான நாமம். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வின கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷர்களுக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கடைசி முறை பாருங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்டதான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென்.
அந்த நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென். அவருடைய நாமத்தில் தான் நம் விசுவாசத்தை நாம் வைக்கிறோம். விசுவாசம் எப்படி, விசுவாசம் என்றால் என்ன, எப்படி விசுவாசிக்க வேண்டும், யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்முடைய விசுவாசத்தை நம் இயேசுவின் மேலே வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையாய் இருக்கிற இயேசுவின் மேலே வைக்கும் பொழுது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அவருடைய நாமத்திற்கு மேலான வேறு ஒரு நாமமும் இல்லை. அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவான வார்த்தையாய் அவர் கடந்து வந்தார். அந்த வார்த்தையை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 உன் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற எல்லா பாதைகளிலும் ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பாதைகளையும் ஒரு வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணுவார். அதுதான் விசுவாசம், அதுதான் உண்டு பண்ணும். நம்ம கேட்க கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தர் நல்லவர், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், சுகப்படுத்துவார், நன்மையை உண்டு பண்ணுவார், நல்ல வேலையை தருவார், வீசா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை கர்த்தர் சந்திப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இப்படி விசுவாசத்தின் வார்த்தையை கேட்க 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 ஜீவன் உண்டாகும். நீங்களும் நாவை திறந்து இந்த ஜீவனை பேச ஆரம்பிங்க. வாயை திறந்து விசுவாசத்தை பேசுங்க, வாயை திறந்து நன்மைகளை பேசுங்க. ஏனால் நாம் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. பிலிப்பியரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்திற்கு மேலாக ஒரு நாமமும் இல்லை. அதனால நீங்க பார்த்து கொண்டிருக்கிற, யோசித்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த நாமத்திற்கு கீழே தான் இருக்கிறது. அவர் நாமத்தை சொன்னால் எல்லாம் நடுநடுங்கும் என்று சொல் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நாமத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள், உறுதியாய் விசுவாசியுங்கள். வார்த்தையின் மூலமாய், நாவின் மூலமாய் ஜீவனை பேசி விசுவாசத்தின் அறிக்கைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளோ நேரம் எங்களோடு கூட உம்முடைய பிரசனம் கூட இருந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய நாமம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. விசுவாசத்தின் வார்த்தைகளை எங்கள் காதுகளிலாலே கேட்க முடிய செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, எங்கள் இருதயத்திலே நாங்கள் ஆராய்ந்து அதை அறிந்து அந்த வார்த்தையை கிரியை செய்யும்படியான ஒரு ஆண்டவரே நாவாலே அறிக்கை செய்து உம்முடைய வார்த்தை விசுவாசத்தை நாங்கள் பேசத்தக்கதான ஒரு பலனை நீர் எங்களுக்கு தந்து நீ நடத்துவீராக. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஜீவனையும் நான் பேசுகிறேன் அப்பா. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ, என்னெல்லாம் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்ப்போட கடந்து வந்தார்களோ, விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தரிடத்தில் கேட்பதன் மூலமாய் கர்த்தர் தருவீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்மாலை கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனிதனால் கூடாதது எங்கள் தேவனாலே கூடும் அப்பா. ஆண்டவரே, அநேக மனிதர்களை பார்த்து நாங்கள் ஓடிவிட்டோம். இப்பொழுது உம்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க ஒரு நன்மையை நீங்க செய்யுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. அற்புதங்கள், அதிசயங்கள், அதே அடையாளங்களை நீ செய்வீராக. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை உம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ செய்து நீர் அவர்களை அழகு பார்க்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்கே கடந்து வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், நன்மை உண்டாகட்டும். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நீ நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இங்கிருந்து நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகும் பொழுது தேவ சுகமும் சமாதானமும் நிறைவுனாலே நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளாய் நீர் மறைத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் உங்கள் வலது கருத்தை இறுதிக்கு நேராக வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே.
ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் சபை அங்கத்தினர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தருடைய வரி பரியந்தம் இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed week. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கிருபையோடு கூட அவர் வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.